Hi guys, a very good evening. A very good evening to all of you. Audio video clear இருக்குனா ஒரு வாட்டி இன்டிமேட் பண்ணிடுங்க. நம்ம செஷனை ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கேவிஎஸ் கேந்திர வித்யாலயா நவோதயா வித்யாலயாவில் நமக்கு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த இது எடுத்து பார்த்தாலே நமக்கு என்ன ஆகுதுன்னா மண்டை ரொம்ப குழம்புது. ஐயோ என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன அவசியம் இல்லை, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒன்றுமே புரியலையேப்பா அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷனை தூரம் பண்ணுறதுக்காக தான் ஸ்பெஷலி டீச்சிங் போஸ்ட்டுக்காக நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன அவசியம் இல்லை அப்படின்றது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி செஷனை ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி செஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேந்திர வித்யாலயா நவோதயா வித்யாலயா டீச்சிங் போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்ட் நமக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர்னு கேவிஎஸ் என்விஎஸ் ரெண்டுத்துலேயுமே 17 வேகன்சிஸ் இருக்குது. பிரின்சிபால் சொல்லும் போது கேவிஎஸ் என்விஎஸ் ரெண்டுத்துலேயும் சேர்த்து 227 வேகன்சிஸ் இருக்குது. இதுவே வைஸ் பிரின்சிபல்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 58 வேகன்சிஸ் இருக்குது கேவிஎஸில் மட்டும். பிஜிடிஸ் பார்த்தீங்கன்னா கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் சேர்த்து 2996 வேகன்சிஸ் இருக்குது. டிஜிடிஸ் பார்த்தீங்கன்னா கேவிஎஸ் அண்ட் என்விஎஸில் சேர்த்து 6417 வேகன்சிஸ் இருக்குது. லைப்ரரியன் பார்த்தீங்கன்னா கேவிஎஸில் மட்டும் 147 அண்ட் பிஆர்டிஸ் கேவிஎஸில் பார்த்தீங்கன்னா 3365 அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுலேயுமே எக்கச்சக்கமான போஸ்ட் இருக்குது. பட் நான் டீச்சிங்னு தனியாக பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1942 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் டீட்டெயில்டான டிஸ்கஷனாக போகலாம். இப்போது அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கட்டும், பிரின்சிபலாக இருக்கட்டும், வைஸ் பிரின்சிபலாக இருக்கட்டும், நான் டீச்சிங் போஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டீச்சிங்கே கிடையாது. அப்போ இதை தவிர பிஜிடி, டிஜிடி, லைப்ரரியன், பிஆர்டி இவங்களுக்கு எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு செஷன் கொண்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், அதாவது பிஜிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்னலாம் அவசியம் அப்படின்றது பார்த்துடலாம். அதாவது ஏலேருந்து ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பாக மேண்டிட்ரி இது வச்சிருக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? ஒன்று வந்து இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட்கான ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்துருக்கணும், அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். சரிங்களா? அல்லது என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர்ஸ் டிகிரி ஆர்னு சொல்கிறாங்க, மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு நிமிஷம், அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎட் அல்லது பிஎட் முடிச்சிருந்துருக்கணும், அல்லது என்ன சொல்லலாம், ஒன்று பிஜி கோர்ஸ் படிச்சிருக்கணும் இன்டகிரேட்டட், அல்லது எம்எஸ்சி படிச்சிருந்துருக்கணும். இது இது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் அப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 3 years இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட்னு படிச்சிருந்தாலும் சரி, அல்லது 4 years இன்டகிரேட்டட் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இதுவும் ஒரு மேண்டிட்ரி. நம்பர் 2 இது, அல்லது இது இல்லை, இதுவும் ரெண்டுமே. சரிங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா பிஜிடிஸ்க்கு என்னென்ன லாங்குவேஜஸ், அதாவது ஹிந்தியில் பேசவும், ஹிந்தியில் வந்து உங்களுக்கு நடத்தவும், இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் நடத்தவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மேண்டேட்ரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் பிஜிடியில் என்னென்ன டீச்சர்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கான வேகன்சி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, காமர்ஸ், அதாவது பயாலஜி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர், ஃபிசிக்கல் எஜுகேஷன், மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னது தனித்தனியாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா இதில் வந்து சியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், ஃபிசிக்ஸில் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி என்னது ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸாகவும் நம்மளால் அவ்வளோ ஸ்மாலாக பிரேக் பண்ண முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருந்தீங்க அல்லது ஹிஸ்ட்ரி டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி என்ன பண்ணுங்கள், அதை போய் கோ த்ரூ பண்ணுங்கள். நான் பேசிக்காக இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ பிஜிடிஸ் உடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 years இருக்கணும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது பிஜிடிக்கு சொல்லிட்டாங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 47,600 பேசிக் பே சொல்கிறாங்க. இது இல்லாமல் நமக்கு அலவன்சஸ் இருக்குது, டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது, ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, ஹவுசிங் அலவன்ஸ் இருக்குது, ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, பெய்ட் லீவ் அலவன்சஸ் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நமக்கு என்ன சொல்லலாம், இன்னும் பே ஸ்கேல் வேறு நமக்கு அதிகமாக போகுது. ஸோ கண்டிப்பாக அதிகமான பேவாக தான் இருக்கும் பிஜிடிக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஜிடி.
டிஜிடி கேவிஎஸ்ல என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க, அதாவது கேவிஎஸ்ல கேந்திர வித்யாலயில வேற மாதிரி வேற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி என்விஎஸ்ல பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கலாம். கேவிஎஸை பொறுத்த வரைக்கும் ஏ என்னன்னா 1 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டிகிரி படிச்சிருந்துருக்கணும், அல்லது பேச்சுலர்ஸ் அல்லது ஆனர்ஸ் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், அல்லது பிஎட் அதாவது ஆனர்ஸ் டிகிரி அல்லது பிஎட், அல்லது 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட்ன்றதை படிச்சிருந்துருக்கணும். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் 1 இயர் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருந்துருக்கணும், ஆர்சிஐ இது அப்ரூவ் பண்ணபடி ஸ்பெஷல் எஜுகேஷன் 1 இயர் பிஎட்ல படிச்சிருந்துருக்கணும் அப்படின்றாங்க. இது நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா பிஜி அண்ட் 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிடி அண்ட் எம்எட் பிஎட் அண்ட் எம்எட் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா டிஜிடிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிடெட் பேப்பர் 2-வை கிளியர் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா, சிடெட் பேப்பர் 2-வை கிளியர் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கான கேவிஎஸ்ல வேகன்சிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு இருக்குது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் உங்களுக்கு டீச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 இயர்ஸ் அண்ட் இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 44,900. வெறும் 44,000 தான் சம்பளமானு கேட்டு டவுட் பண்ண வேண்டாம். இது வந்து பேசிக் பே தான், இதை விட 20 to 30 அதிகமாகும். சரிங்களா, ஓகே. ஸோ பிஜிடிக்கு நமக்கு கேவிஎஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அதே மாதிரி பிஜிடிக்கு என்விஎஸ்ல என்னென்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டிகிரி ஒரு பேச்சுலர்ஸ் ஒரு ஆனர்ஸ் டிகிரி ஒரு பிஎட் ஒரு 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட் ஒரு 1 இயர் பிஎட் ஸ்பெஷல் எட் மட்டும் பண்ணி வச்சிருந்தாலே போதும். சரிங்களா, அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜி 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட் இருக்கணுன்றாங்க. அதுக்கு அதே மாதிரி இதுக்கும் அந்த சிடெட் அப்படின்றது அவசியம் சொல்கிறாங்க. ஸோ என்விஎஸ்ல என்னென்ன லாங்குவேஜஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் அவசியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், ரீஜனல் லாங்குவேஜ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, கம்ப்யூட்டர், மியூசிக், ஆர்ட், ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் லைப்ரரி. இது லைப்ரரியன் இது எல்லாத்துக்கான வேகன்சிஸும் இருக்குது. ஆனால் கேவிஎஸ்ல இத்தனை சப்ஜெக்ட்ஸ்க்கு இல்லை, என்விஎஸ்க்கு தான் இத்தனை இருக்குது. சரிங்களா, ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே என்னது நமக்கு பேச தெரிஞ்சிருக்கணும், அதில் டீச் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 இயர்ஸ். ஓகேங்களா, அண்ட் இதனுடைய சேலரி பார்த்தீங்கன்னா சேம் தான் 44,900 பேசிக் பே சொல்கிறாங்க. இது இல்லாமல் நமக்கு இன்னும் ஆடப் ஆகும், தட் வீணும். சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிடிலேயே ஸ்பெஷல் எஜுகேட்டருக்குன்னு தனியாக ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்துருக்கணும். அடுத்து ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்குது. ஒன்று பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும், அல்லது பிஎட் ஜென்ரல் பண்ணிவிட்டு 1 இயர் டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும், அல்லது பிஎட் ஜென்ரல் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும், அல்லது பிஎட் ஜென்ரல் பண்ணிவிட்டு பிஜி பிடி அப்படின்னு ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அல்லது பிஜி பிசின்ற ஒரு டிப்ளமோ, அல்லது பிஜி டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இப்படி எதனா ஒன்று முடிச்சிருந்தா நல்லதுப்பா. மென்டலி ரிட்டார்டேஷனோ அல்லது மல்டிபிள் டிசபிலிட்டியோ அல்லது லோகோமோட்டர் இம்பேர்மெண்ட் செலிப்ரல் பால்சி அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்றாங்க. இது டேர்ம் நம்பர் 2. சரிங்களா, ஸோ அது இல்லாமல் வேற என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி லெவல் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட்டில் பண்ணியிருந்தாலும் சரி, சீனியர் லெவல் டிப்ளமோ டீச்சிங் த டெஃப் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது பிஏபி எட் வித் அட்லீஸ்ட் 50% விஷுவலி இம்பேர்மெண்ட் இருக்கக்கூடிய அதில் 50% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது எனி அதர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ஆர்சிஐ அப்ரூவ் பண்ணபடி எதனா ஒன்று பண்ணியிருந்தாலும் சரி யூஆர் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து டிஜிடி ஸ்பெஷல் எஜுகேட்டாக இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சிடெட்டில் குவாலிஃபை பண்ணியிருக்கணும். டிஜிடினாலே என்ன பண்ணியிருக்கணும், சிடெட்டு நீங்கள் எழுதி கிளியர் பண்ணியிருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்சிஐயில் என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், ஒரு கரெக்டான சிஆர்ஆர் நம்பர் வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிந்தியில் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இதனுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 இயர்ஸ், அதை தாண்டி இருக்கக்கூடாது. அண்ட் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அதே தான் 44,900 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ டிஜிடி பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு கண்டிஷன் நம்பர் 1 என்னன்னா ஒன்று சீனியர் செகண்டரி அல்லது ஹையர் செகண்டரி அல்லது இன்டர்மீடியட், அதாவது 10th + 2
வித் 2 இயர் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பண்ணியிருக்கணும், அல்லது 4 வருஷம் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பண்ணியிருக்கணும், அல்லது 2 இயர் டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃப்ரம் RCI பண்ணியிருந்திருக்கணும். இதில் எதனா ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, டிக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிடெட்டில் நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருந்திருக்கணும் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் உங்களுக்கு டீச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 சொல்கிறாங்க அண்ட் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 35,400 விச் வில் 55க்கு மேலே போகும். சரிங்களா? ஓகே, இது வந்து ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சர்ஸ்லேயே இவங்களுக்கு இது மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, மியூசிக் டீச்சர்ஸ்க்கு தனியாக இதில் என்ன சொல்கிறாங்க, ஒன்று சீனியர் செகண்டரி அல்லது ஹையர் செகண்டரி அல்லது இன்டர்மீடியட், அதாவது 12th முடிச்சிருந்துருக்கணும், பேச்சுலர் டிகிரி மியூசிக் அல்லது பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் பண்ணியிருந்துருக்கணும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் சொல்லி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும், டிப்ளமோ பண்ணியிருந்தால் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும், டிப்ளமோ நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்ட்டாங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே மேலே இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் தான். அண்ட் இதுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,400, அதே தான் மியூசிக் டீச்சருக்கு தனியாக. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், ப்ரைமரியிலேயே ஸ்பெஷல் எஜுகேஷன் இவங்களுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இயர் டிஎட் முடிச்சிருந்துருக்கணும் ஸ்பெஷல் எஜுகேஷனில், அல்லது 1 இயர் டிஎஸ்சி அல்லது டிசிபிஆர் 6 மாதம் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்துருக்கணும், ஸ்பெஷல் நீட்ஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்ற மாதிரி அதுக்கான அந்த ஒரு 6 months சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடெட் குவாலிஃபை பண்ணியிருக்கணும். டிஜிடி மட்டும் இல்லை, ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிடெட்ன்றது அவசியம். அதே மாதிரி ஆர்சிஐயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், சிஆர்ஆர் நம்பர் வேலிடான நம்பராக இருக்கணும், ஹிந்தியில் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் 30க்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது அண்ட் இவங்களோட பே ஸ்கேல் அதே தான் 35,400. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீச்சிங் போஸ்ட்டுக்காக எக்ஸாம் அப்ரோச் பண்ணாலும் சரி, நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காக நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ணாலும் சரி, Tier 1 கிளியர் பண்ணுறதுக்காக நாங்கள் அட்டா 24/7 ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய சிற்பி அப்படின்ற ஒரு பேட்சை நீங்கள் இப்போவே என்ன பண்ணிக்கலாம், Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய அட்டா 24/7 மொபைல் ஆப் இன்ஸ்டால் ஆகிடும். அதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குமே KVS NVS தமிழ்னு தனியாகவே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சிற்பி அப்படின்ற ஒரு பேட்ச் காட்டும். இன்றைக்கி ஓகே, நமக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேல் வர மந்த் அண்ட் சேல் வர ஆரம்பிக்க போகுது. ஸோ மந்த் அண்ட் சேல்னு வரும்போது ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும். சரிங்களா? இப்போ உடனே வாங்க வேண்டாம், அலாம் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க, இல்லை மறந்துடுவீங்க. இப்போ உடனே என்ன பண்ணுங்கள், அலாம் போட்டுக்கோங்க, Y350 அப்படின்ற இந்த ஒரு கோடை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ் டிராஸ்டிக்காக உங்களுக்கு கம்மியாகும். எப்போது? வீக்கெண்டில். அப்போது சாட்டர்டே நைட் ஒரு 9 o'clock என்ன பண்ணுங்கள், அலாம் ஒன்று வச்சுக்கோங்க. கரெக்டாக நைட்டு 9 o'clock அலாம் வைக்கிறப்போ அல்லது எது நல்ல நேரம்னு பார்த்து அலாம் வச்சுட்டு அந்த சமயத்தில் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ December 4th பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்டடி பிளான் போய் பாருங்கள், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுது, யார் எவ்வளோ மணி நேரம் எடுக்கிறாங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் நாங்கள் பேட்ச் போட்டிருக்கோம். ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டன் ஒன்று போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரிப்பீட்டடாக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டேக் கேர்.